கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 12:32. மேத்யூ 12:32. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. என்ன? மனுஷகுமாரனுக்கு எதிராக பேசுகிற வார்த்தையெல்லாம் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசுகிற வார்த்தைகள் மன்னிக்கப்படாது. இப்பவும் சரி, மறுமையிலும் சரி. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது இந்த வேத பாரகவங்கள்லாம் என்ன சொன்னாங்க? நீங்கள் மத்தேயு 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளும் சிநேகிதரா என்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் என்ன? யோவான் எதுவுமே போஜனம் பானம் பண்ணாதவராக வந்தார். அவரை அவங்க வேற மாதிரி தூஷணம் பண்ணாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாப்பிட்றவரா அவங்களோட இருக்கிறவராக வந்தார். அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? போஜன பிரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனம் சொல்லும்போது, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யோதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடையக்கூடிய ஒரு காரியம். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்குறோம். யோவான் 7வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அவர் பண்டிகைக்கு போகும்போது ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். சிலர் அப்படியெல்லாம் இவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். அதே 7வது அதிகாரத்தில் 52வது வசனம் பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். என்ன? எப்பா, கலிலேயாவிலிருந்துலாம் ஒரு தீர்க்கதரிசி வரமாட்டான், நீ கலிலேயாவிலிருந்து வந்தவன் சொல்கிறவன், அதனால் நீ கலிலேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவமானமாக அவரை திட்டக்கூடிய காரியம் செஞ்சாங்க. அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செல்லக்கூடிய எல்லா விதமான தூஷணமும் எல்லாமே மன்னிக்கப்படும். இதுக்கு பிரதானமான உதாரணம் யாருன்னா பவுல் தான். பவுல் என்னவா இருந்தார்? அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்களே கொலை செய்கிறவராக இருந்தார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே சந்தித்தார்? தமஸ்கு ரோட்டில் சந்தித்தார். அப்போஸ்தலர்களுடைய 9வது அதிகாரத்தில் தமஸ்குவில் என்ன பண்ணுறாரு? அவர் அங்கே போய் அங்கே இருக்க மக்களை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்கள அடித்து துன்புறுத்தி காவலில் எடுத்து வைப்பதற்காக பிரதான ஆசாரியர்கிட்டருந்து கடிதம் வாங்கி போய் கொண்டு இருக்கும்போது வழியில் தான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவர் மாறுகிறார். அவர் சொல்லும்போது, தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறாரு, முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினால் அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அப்போ என்ன? நான் மனுஷகுமாரனுக்கு எதிராக பாவம் செய்தேன் என்ன, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இரக்கம் பெற்றேன் என்று சொல்லக்கூடியது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பேசுகிற எல்லா விதமான பாவம், எல்லா விதமான தூஷணம், எல்லா விதமான காரணமும் மன்னிக்கப்பட்டதை நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். பவுலோட வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம், பேதுருவோட வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம், அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஆவியானவர் சொல்லுகிற, ஆவியானவர் வெளிப்படுத்துகிற, இவர்தான் கிறிஸ்து என்று வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடுக்கு எதிராக பண்ணும்போது உங்களுக்கு இங்கேயும் நிம்மதி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் எதில் வரும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வரக்கூடியதான். ரோமர் 14:17 மிக தெளிவாக சொல்லுகிறது. அதுவும் கிடையாது. அது மாத்திரமல்ல, மறுமையில் நீங்கள் நித்திய காலத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் கர்த்தருக்கு விரோதியாக, அதாவது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுவதனால, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் எங்கே பாதாளத்துக்கு போய் சேருவீங்க. அப்போ உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லாமல் போகக்கூடியது. அப்போ பாவ மன்னிப்பு இல்லைன்னா எங்கே போவீங்க? பாதாளம் போவீங்க. அதனால தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எனக்கு மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பூமியில் மனிதனாக வந்த தேவனாகிய என்ன
என்னை குறித்து நீங்கள் தூசணமாக பேசக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் எது மன்னிக்கப்படாது? நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசக்கூடிய எந்த ஒரு காரியமும் இப்பவும் சரி மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால் இந்த நாளில் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசாமல் நீங்கள் கர்த்தருக்குள் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வளர்ந்து எப்போதும் அவரோடு இருக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டோம். அதனால் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வார்த்தையில் எங்களுடைய செயல்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாங்கள் காரியம் செய்யாதபடி தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். எப்போதும் உமக்குள் வளர்ந்து உமக்குள் இருக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.